ஏன்டி பிங்கி எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்னே பார்த்துட்டு வா, கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாண்டி. ஜாக் வாடா, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கேன். அம்மா போமா, நீ வேற, நான் விளையாடிட்டு இருக்கேன், நான் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன், நீ மட்டும் போய் வாங்கிட்டு வாமா. சொல் பேச்சே கேட்காதீங்கடா. இவ வேற எப்போ பாரு ஃபோனு நோண்டிட்டு. சரி, நான் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு பசிச்சதுன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. சும்மா சேட்டை பண்ணாமல் இருக்கணும், சரியா? சரி, நான் கிளம்புறேன். என்னடா இது இவ்வளோ பொம்மை? அம்மாடி பாரு, காலில் குத்திருச்சு. ஏண்டா இப்படி பண்ணுற? இந்த பொம்மையெல்லாம் எடுத்து உள்ளே வை. சும்மா விளையாடுறேங்கிற பேரில் அப்படி எப்படி அங்கங்கே போட்டு வச்சிடுறது. சரிம்மா, எடுக்கிறேம்மா, நீ வேற ஏமா கத்திட்டே இருக்க, போயிட்டு வாமா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காம சும்மா வாயை மூடிட்டு இருக்கணும். எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. அப்பா, இந்த அம்மா வேற இருக்காங்களே, இந்த பொம்மையை எடுத்து வைன்ட்டு. சரி, ஜூஸ் இருக்கா, குடிப்போம். ஜூஸ் வேணாம், தண்ணி வேணும். பிங்கி, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அம்மா இல்லைன்னா போதுமே, ஒரே பேல வாங்கிட்டே இருப்பேன் என்ன. நான் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். இங்கே பாரு, பொம்மையெல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன்ல, போ தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி வேணும் எனக்கு. சே, இவன் வேற எப்போ பாரு என்னை வேலை வாங்கிட்டே இருக்கான். எனக்கு வேற பசிக்குது. தண்ணி எங்கே இருக்கு? டேய் ஜாக், தண்ணி அந்த மேங்கோ பாட்டிலில் தான் இருக்குது. அது ஒன்றும் மேங்கோ ஜூஸ் இல்லை, ஜூஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காது. அதில் தான் தண்ணி இருக்குது, குடிச்சிக்கோ. நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன்ப்பா. ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க? ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்வமாக இருக்கே, சாப்பிட்லான்ட்டு. ஹை, எனக்கு பிடிச்ச பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, வேஃபர்ஸ்லாம் இருக்குது போல இருக்குது. சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? ஜிம்ஜாம் பிஸ்கெட் இருக்குது, செம்மல்ல. அதுக்கப்புறம் இது என்னது, வேஃபர் மாதிரி இருக்குது. ஹை, எனக்கு பிடிச்ச நபாட்டி வேஃபர். ஹை, ஜாலி. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காரசாரமாக சாப்பிடணும் போல இருக்கே. சரி, மேகி செஞ்சு சாப்பிடுவோம். மேகி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. தோ இப்போ நான் எடுக்கிறேன் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் நல்லா ஃபன் பண்ணலாம். அம்மா வர்றதுக்குள்ளே சூப்பராக சமைச்சிடலாம், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. என்ன அம்மா இவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க? தூக்கவே முடியல. நான் சேரை கொண்டு வந்துட்டு இது போகிறேன். பிங்கி, சேர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்? ஹே, நீ சும்மா இருடா, ரொம்ப பண்ணாத. நான் ஓன்ட்டே எடுத்துகிட்டு வர சொன்னேன், நானே எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். மேகி செஞ்சு நம்மளே சாப்பிட்றலாம். இவனுக்கு கொடுத்தோன்னா எல்லாமே சாப்பிட்ருவான். அப்பாடா, ஹைட்டு பத்துது. அம்மா, ஐயோ, விழுந்து போகிறேன். அப்புறம் அவ்வளோதான், அவன் என்ன ஓவராக சீன் போடுவான். அப்பாடா, எடுத்தாச்சு. இப்போ மேகி நம்ம செஞ்சு டேஸ்டியாக சாப்பிட்டுடலாம். நூடுல்ஸ் செய்ய பாத்திரம் இங்கே இருக்குது. சரி, பாத்திரத்தை ஆன் பண்ணி வைக்கணும்ல, ஸ்டவ்வை போய் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பாத்திரம் எடுக்கலாம். அப்போ கொஞ்சம் எங்கே இருக்குது, பாத்திரமே காணும். சரி, எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிடலாம். சூப்பராக ஆன் ஆயிடுச்சு. இப்போ போய் தேடலாம். எங்கே இருக்குது மேகி பாத்திரம்? நூடுல்ஸ் செய்கிற பாத்திரமே காணமே, எங்கே போச்சு? இந்த அம்மா எங்கேயாவது எடுத்து வச்சிருவாங்க. சே, ஒன்றுன்னா எங்கேயோ தேட வேண்டியதாக இருக்குது. பிளேட் இருக்கு. என்னது, இதோ தீர ஸ்மெல் மாதிரி வருது. என்னது தீர ஸ்மெல் மாதிரி? என்ன பண்ணுறா ரொம்ப நேரமாக கிச்சனில்? அதுவும் ஏதோ தீஞ்ச ஸ்மெல் வருது. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? சரி, போய் பார்ப்போம். இந்த லூஸ் எதையாவது பண்ணி வச்சுருக்கோம். என்ன இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? ஐயோ, பத்திக்கிட்டு எரியுதே. டேய் எந்திரி, எந்திரி டாமி, எந்திரி. ஐயோ பிங்கியா, சரி இரு, தண்ணி தெளிச்சு விடலாம். எருமை மாடு எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு. என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணா, நான் மேகி செய்யலான்ட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஃபயர் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படி ஃபயர் ஆகுது பாரு. நீ வேற லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. சரி வா, சீக்கிரம் வா, இங்கேயே நின்றுட்டு இருக்காத, சீக்கிரம் நம்ம போலாம் வா. அண்ணா, ஃபயர் இன்ஜின் நம்பர் வேற எனக்கு தெரியலையே. எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்டே இருக்கல, இது கூட தெரியாதா? சரி இங்கே நின்றுட்டு இருக்காத, சீக்கிரம் வா. ஃபோன் வேறு பண்ணணும். ஃபோன் நம்பர் என்னது? 102 தானே? ஐயோ, 108 வந்து ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி வைக்கலாம். இவ பண்ணுற வேலையில் இந்த வீடே எரிஞ்சிரும் போல இருக்கே. அடி பிங்கி, ஒன்று விட்டுட்டு போனதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது நல்லா பண்ணிட்டேன். ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஐயோ, என்ன இப்படி எரியுது?
எம்மாடி என்னம்மா இது பக்கத்து வீடு இவ்வளோ பற்றி எரியுது. அச்சோ அந்த அம்மா எங்க உள்ள குழந்தைங்க சத்தம் வேற கேட்குது. பூட்டி வேற கிடக்குது. பூட்டி வச்சுட்டு எங்கே போச்சு இந்த அம்மா? ஏமா கனகா அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. பாரு பூட்டி வேற கிடக்குது. ஃபயர் வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் வர சொல்லு. அச்சோ போட்டு உடைங்க பாட்டி, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். பிங்கி அம்மா உங்க வீடு ஃபயர் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. எங்க போனீங்க வீடு பூட்டி வச்சுட்டு? என்னது ஃபயரா?